வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு தந்தையின் தாலாட்டு. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தாங்க தொடர்ந்து உங்களுக்கு என் கதைகள் வரும். சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. தந்தையின் தாலாட்டு. திண்ணையில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த 17 வயது அனிதா தூரத்தில் புடவைக்காரர் வரதை பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளே ஓடி வரா. அம்மா அம்மா, நம்ம தெருவில் புடவைக்காரர் வராருமா, எனக்கு ஒரு புடவை எடுத்து தரீங்களான்னு அவசரமாக கேட்குறான். அவங்க அம்மாவோட ஒவ்வொரு புடவையும் கட்டி கட்டி பார்த்து செல்ஃபி எடுத்து தான் தோழிகள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ தாங்க புடவை கட்டவே ஆரம்பிச்சிருக்கா. பெண்களுக்கே உள்ள ஆர்வம் இல்லையா? அவங்க அம்மாவோட ரவிக்கையை அவள் அளவுக்கு தச்சு போட்டு எல்லா புடவையும் கட்டி பார்க்குறப்ப என்னடா இது எல்லாம் வயசான புடவையாக இருக்கேன்னு நினைப்பாள். அவளுக்குன்னு ஒரு புடவை வேணும்னு அவள் ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஓடி போய் அம்மாவை கேட்கும். அம்மா அவள் எதிர்பாராத பதிலை சொல்கிறாங்க. அடியே அனிதா, உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா? அப்பா வர நேரம் இல்லையா? அப்பா மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம புடவை வாங்கினா தேவையில்லாத செலவுன்னு தானே நினைப்பாரு. பேசாமல் வாயை மூடிட்டு வேலையை போய் பாரு அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்புல அம்மா பதில் சொல்கிறாங்க. அம்மாவிட்ட இந்த பதில் அவள் எதிர்பார்க்கலைங்க. முகம் சுருங்கி போகுது. முகம் சுருங்கி போன அனிதாவை பார்த்து, புரிஞ்சுக்கோடி, அப்பா உன்னையும் என்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார், தேவையில்லாமல் இன்னைக்கு பூரா சண்டை போடுவார் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு மகன் நகர்ந்து போகிறா. மக போகிறத பார்த்தோன்னே மனசு கேட்கலங்க. பெத்தவளாச்சே, அவரை கூப்பிடுடி, அப்பா வரத்துக்குள்ளே அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறா அம்மா ருக்மணி. சரின்னு புடவைக்காரரை கூப்பிட போகிறா அனிதா. அதே சமயம் அவங்க அம்மா கூப்பிட்டு, இப்படி அவசரப்படாத, தங்கச்சியை திருமணையில் நிற்க வை. தங்கச்சி சரிதா அங்கே நின்றுட்டு அப்பா வரத்தை தூரத்தில் பார்த்த உடனே ஃபோன் அடிக்க சொல்லுவோம். அப்போ இந்த புடவைக்காரரை பேக் பண்ணிட்டு போயிட சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன். அம்மா சொல்கிற ஐடியா சரியாக இருந்துச்சு. அப்பா வரத்துக்குள்ளே புடவையை எடுத்துக்கிட்டு அவரை அனுப்பிடலான்னு ஒரு ஆலோசனையில் டக்குன்னு சரிதாவை திருமணையில் நிற்க வைக்கிறாங்க. தங்கச்சி சரிதா ஃபோனும் கையுமா திருமணையில் நிற்கிறா. அப்பா வரும்போது சொல்லணுமே. இங்கே புடவைக்காரரை கூப்பிட்டு புடவைகளை பாயில் கொட்ட சொல்கிறாங்க. ஒவ்வொரு புடவையாக தூக்கி போட மேலே வச்சு பார்க்குறா அனிதா. எந்த புடவையுமே அவளுக்கு திருப்தியாக இல்லைங்க. எல்லாம் வயசான புடவையாக இருக்குது. என்னங்க நீங்கள் எல்லாம் வயசான புடவையாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறா அனிதா.